இந்த உலகத்துல வெற்றியை தரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குன்னா அது விடாமுயற்சி. நம்மளால ஒரு கழுக போல வானத்தை தொட முடியும்னா அப்ப ஏன் ஒரு கோழி மாதிரி நம்ம பறக்கணும்? உங்களுடைய நாளைக்காக இன்னைக்கு தயாராகாதீங்க, இப்பவே ஆகுங்க. எந்த ஒரு உழைப்பும் இல்லாம ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறது சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமான ஆட்கள் வெறும் சாதாரண வாழ்க்கை தான் வாழறாங்க அண்ட் இறந்துடுறாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வெற்றிக்கான சீக்கிரட்டை நம்ம ஏன் வெறும் மனிதர்கிட்ட தான் கத்துக்கணுமா? பறவைகளோ மிருகங்களோ கிட்ட இருந்து நம்ம ஏன் கத்துக்க கூடாது? ஒவ்வொரு நாளும் உயிர் வாழறதுக்கு வேட்டை ஆடுறதுக்கோ வேட்டை ஆகாம தப்பிக்கிறதுக்கோ காட்டுல போராடிட்டே இருக்காங்க. எவ்வளவு புத்திசாலின்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புத்திசாலியா இருக்கோமா? அண்ட் எல்லாத்த விட மிருகங்கள் இந்த பூமியில நம்ம மனுஷங்க வரத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கு. அண்ட் மனிதரோட வாழ்க்கை இந்த பூமியில மறைஞ்சு போன பிறகும் அப்பவும் இந்த பூமியில ஒரு வேளை மிருகங்க மட்டும் தான் வாழலாம். இன்னைக்கு இந்த வீடியோல இயற்கையால உருவாக்கப்பட்ட பல மிருகங்கள் அண்ட் பறவைகள் இருந்து 3 அற்புதமான வாழுற ஜீவன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க போறோம். சோ இதுல எல்லாத்துக்கும் முதல் ஒட்டகம். நான் எப்பவுமே வேடிக்கை சொல்லுவேன், ஒட்டகத்துக்கோ மனுஷனுக்கோ இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஒட்டகத்தால முழு வாரமோ எதுவுமே குடிக்காமலே வேலை செய்ய முடியும். அண்ட் மனிதரால முழு வாரமோ எந்த ஒரு வேலையை செய்யாம வெறும் குடிக்க மட்டும் முடியும். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒட்டகத்தை பாலைவனத்தோட கப்பல்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எப்பனா இதை யோசிக்க முயற்சி பண்ணிருக்கோமா? ஏன் இந்த ஒட்டகம் பாலைவனத்தோட கப்பலா இருக்கு? அதுவே குதிரை ஒட்டகத்தை விட ரொம்ப வேகமா ஓடும். ஆனா நம்ம குதிரையை பாராட்டுற விதமா எதுவுமே சொல்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை ஒன்று இருக்குன்னா அது விடாமுயற்சி. அதாவது உங்களோட வழிகள்ல தடங்கள் வந்தாலும் அப்பவும் நீங்க நிக்கிறது இல்ல, உங்களுடைய திசையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்க ஒரு சரியான முறையில விடாமுயற்சி கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப பாலைவனத்துல போய் ஒட்டகத்தை பாருங்க. நூத்துக்கணக்கா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பரவி இருக்கிற பாலைவனத்துல முகத்து மீதும் கண்கள் மீதும் படுற சூடான மணல் தூள் தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கொதிக்கிற சூழல்ல 30 இருந்து 40 மைல் தூரம் போகணும். அண்ட் இதை விட பெருசு தன்னுடைய முதுகு மீது 200 கிலோ சுமைய சுமந்துகிட்டு போகணும். அண்ட் இத வெறும் ஒரு நாளைக்கு இல்ல, கடவுளுக்கு தான் தெரியும் இந்த நாட்கள் எவ்வளவுன்னு. ஒட்டகம் நமக்கு நினைவூட்டுகிறது. அப்படி நம்ம உறுதியா இருந்தோம்னா அப்ப நமக்கு எதுவுமே அசாத்தியம் கிடையாது. சோ இதுக்காக தான் உங்க வாழ்க்கையில எதுனா ஒரு சவால்னு வந்துச்சுன்னா அப்ப ஒட்டகத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. அண்ட் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒட்டகம் மெதுவாக இருந்தாலும் சரியான திசையில தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு படி தான். ஏன்னா ஒட்டகத்துக்கு நல்லா தெரியும் அது 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் ஓடல, பதிலா மேரத்தான் ஓடிட்டு இருக்கு. சோ அது எப்பவுமே விரைவாக ஹரிபரியில வராது, ரொம்பவே நிதானமா தெளிவான அடியா இருக்கும். அதுக்குள்ள ஒரு கஷ்டமான சூழலுக்கும் தன்னை அடாப்ட் பண்ணக்கூடிய திறன் இருக்குது. நம்மளும் ஞாபகம் வச்சுக்கணும், வாழ்க்கை 100 மீட்டருக்கான ரேஸ் கிடையாது, இது ஒரு நீண்ட நீளமான மேரத்தான். ஒட்டகம் நமக்கு சொல்லி கொடுக்குது, வாழ்க்கையில எப்பவுமே டென்ஷன் எடுத்துக்க கூடாது. அப்படி மக்கள் உங்களுக்கு முன்னாடியே போனாலும் அப்பவும் கூடாது, இன்னும் ரேஸ் முடியல. அப்படி நீங்களும் ஒட்டக மாதிரி மெதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து போய் கொண்டு இருந்தீங்கன்னா உங்களால எல்லாருக்கும் முன்னாடி வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை ரொம்ப சின்னதா தெரியலாம், ஆனா இது ரொம்ப நீண்டது. சோ இதுக்காக தான் பிளானிங் எப்பவுமே லாங் டேர்ம்க்கு பிரகாரம் தான் பண்ணணும். அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிச்சுவேஷன் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, கடவுள் உங்களை அதை விட கடினமா தான் உருவாக்கி இருக்காரு. சிச்சுவேஷன் அது ஒரு உயிரற்றது, ஆனா உங்களுக்கு உயிர் இருக்கு. சோ நீங்க தான் உங்க சிச்சுவேஷனை விட ரொம்ப சக்திசாலி. சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இப்போ அபுதாபில உங்களுக்கு ஒட்டகத்தோட பாலால செய்யப்பட்ட மில்க் ஷேக் கிடைக்கும். ஒட்டகத்தோட பால்ல மாட்டோட பாலை விட அதிகமான விட்டமின் சி அண்ட் அயன் இருக்கு. இத கசகிஸ்தான்ல டிபி மட்டும் இல்லாம பல நோய்களுக்கு இத சிகிச்சையா உபயோகிக்கிறாங்க. ஒட்டகத்தை போர்க்களத்துல உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது பக்கத்துல வரதுனால குதிரைகள் பயந்துரும். நம்மளுடைய இந்தியன் ஆர்மி அண்ட் பிஎஸ்எஃப் சோல்ஜர்ஸும் ராஜஸ்தானுடைய பாலைவன இடத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ ஒட்டகத்தை உபயோகிக்கிறாங்க. அதாவது இது நமக்கு பாதுகாப்பும் கொடுக்குது. இப்ப பார்க்கலாம், இயற்கையால உருவாக்கப்பட்ட ஒரு யூனிக்கான பறவை கழுக பத்தி. முதல்ல இந்த விஷயத்தை கத்துக்கலாம். அப்படி நீங்க வாழ்க்கையில கழுக மாதிரி வானத்தை தொடணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப உங்களுடைய கோழிகள் கூட இருக்கிற பழக்கத்தை விடணும். ஒரு அற்புதமான கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கோழி பாத்துக்கிற ஒரு நபருக்கு கழுகோட ஒரு முட்டை கிடைக்குது. அண்ட் அவர் கோழி முட்டைகள் கூட அழுவத்துக்கு வச்சுட்டாரு. நேரங்கள் போக போக கழுகோட குஞ்சோ கோழியோட குஞ்சுகள் கூட வாழ ஆரம்பிச்சது. அண்ட் தனையோ மத்தவங்க போலவே ஒரு கோழியாக நினைச்சது. கோழிகளால வெறும் சில உயரத்துக்கு மட்டும் தான் பறக்க முடிஞ்சது. சோ இதனால இந்த கழுகோ வெறும் சில உயரத்துக்கு மட்டுமே பறக்க கத்துக்குச்சு. ஒரு நாள் அந்த கழுகு வானத்துல ஒரு பெரிய பறவை பறக்கத்தை பாக்குது. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் அது அக்கம் பக்கம் இருக்கிற கோழிகள் கிட்ட கேட்டது, அது யாரு? அதுக்கு அந்த கோழிகள் பதில் சொல்லிச்சு, இது ஒரு கழுகுன்னு. பறவைகளோட ராஜானு வானத்துல இருக்கும். நம்மளால வெறும் பூமியில் தான் வாழ முடியும், ஏன்னா நம்ம வெறும் கோழி தான். இவங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு அந்த கழுகு அதோட வாழ்க்கை முழுவதும் கோழிகள் மாதிரியே வாழ்ந்துச்சு அண்ட் கோழிகள் மாதிரியே இறந்தது. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் அதையே கோழியாகவே நினைச்சிட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ரொம்பவே ஆர்டினரியா இருக்கலாம், ஆனா இதுல ஒரு ஆழமான பாடம் இருக்கு. அதிகமான ஆட்கள் வெறும் ரொம்பவே ஆர்டினரியான வாழ்க்கை தான் வாழுறாங்க அண்ட் இறந்து போயிடுறாங்க. அவங்க உணரத்தே இல்ல அவங்களுக்குள்ளேயோ ஒரு கழுகொடை குஞ்சு மாதிரி பல திறமைகள் ஒளிஞ்சிருக்குன்னு. இதை எப்பவுமே உபயோகிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் சரியா தான் சொல்லியிருக்காரு, கல்லறை
துபாய் வந்து இந்த உலகத்தோடைய ரொம்பவே பணக்கார இடமா. ஏன்னா இங்க உங்களுக்கு எல்லா ஆசைகளோ கனவுல கிடைக்கும் நிறைவேறாம இருந்தது. உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும் எழுதவே படாதது. உங்களுக்கு அந்த பாட்டு கிடைக்கும் இது வரைக்கும் யாருமே முன் வந்திருக்கவே மாட்டாங்க. அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அண்ட் இது எல்லாம் ஏன் ஏற்படுத்தினா அந்த நபர் அவருடைய முதல் அடியை வைக்கிறதுக்கு முன்னாடியே பயந்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால ஒரு கழுக மாதிரி வானத்தை தொட முடியும்னா அப்ப ஏன் நம்ம ஒரு கோழி மாதிரி நம்ம வாழணும்? கழுகு நமக்கு கத்து கொடுக்குது எப்பவுமே ஒரு வெற்றியாளி மாதிரி வாழணும்னு. 10,000 ஃபீட்டுக்கு மேல உங்களுக்கு வேற எந்த ஒரு பறவையும் கிடைக்காது. அப்படி வேற எதனா ஒரு பறவை இருந்துச்சுன்னா அது கழுகா தான் இருக்கும். கழுகு எப்பவுமே ஒரு புறா கூட நட்பு வச்சுக்காது. எப்பவுமே சின்ன பறவைகள் கூட பறக்கிறது இல்ல. ஏன்னா அப்படி அதுக்கு புறா இல்ல வேற எதனா சின்ன பறவைகள் கூட பறக்கணும்னா அப்ப அது கீழே வர வேண்டியதாகும். ஏன்னா இந்த மிச்ச பறவைகளால மேல வர முடியாது. ரெண்டாவது விஷயம் நீங்க ஒரு தாய் கழுகு கிட்ட இருந்து கத்துக்கலாம். அது என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன். ஒரு தாய் கழுகு தன்னோட குழந்தைகளை கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரதுக்கு அதுங்களை வற்புறுத்தும். சோ தட் அதுங்க பறக்க கத்துக்கலான்னு. சோ எப்ப கழுகோட குஞ்சுகள் பறக்கிறதுக்கான நேரம் வருதோ அப்ப அந்த தாய் அதோட கூட்டில இருந்து ரெக்கைகள் இதமான பில்கள் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுரும். சோ தட் அதுக்குள்ள இருக்கிற முள்ளுக வந்து அதை குத்தி இந்த சின்ன குஞ்சுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு வரும்னு அண்ட் கூட்ட விட்டு பறக்க முயற்சி பண்ணோன்னு. அப்படி அந்த குஞ்சு திரும்பவும் கூட்ட விடலனா அப்ப அந்த தாய் அதுங்களை இந்த கூட்ட விட்டு வெளியே தள்ளி விட்டுரும். அண்ட் இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணும். சோ தட் அது பறக்க கத்துக்கோன்னு. ஒவ்வொரு வாட்டி விழுந்த பிறகு குஞ்சுகள் திரும்ப பறந்து அதோட கூட்டுக்கு வரும். அண்ட் அதுல இருக்கிற முள்ளுக அதோட குறுமையினால வலிகள் அனுபவிக்க வேண்டியதாகும். ஆனாலும் தாய் வந்து தோல்வியை ஒத்துக்காது. அதுங்களை திரும்பவும் கீழே தள்ளி விட்டுரும். இந்த டெக்னிக் பார்க்க ரொம்பவே குரியலா இருக்கலாம். ஆனா ரொம்பவே அவசியம். அப்படி இந்த தாய் இந்த மாதிரி செய்யலனா அப்ப அந்த குழந்தைகள் எப்பவுமே பறக்க கத்துக்கவே கத்துக்காது. அண்ட் மிச்ச மிருகங்கள் இதை வேட்டையாடி கொண்டுடலாம். இந்த ஒரு கடினமான ட்ரைனிங் காரணத்தினால தான் அந்த குஞ்சுகள் ஒரு நாள் பறக்க கத்துக்குது. கழுகு சொல்லி கொடுக்குது. அப்படி உயரமா பறக்கணும்னா அப்ப மனுஷன் கூட அவருடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தே தீரணும். அண்ட் நம்மளுடைய இதயத்தையே அதிர வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து கழுகு. அது என்னன்னா அதுக்கு வயசாகிறப்போ அதோட பீக் அதோட நகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பலவீனமா ஆயிடுமா. அதோட ரெக்கைகள்ல அந்த அளவுக்கு பலமே இருக்காது. அது ராஜா பண்ணிட்டு இருந்த உயரத்தை போய் சேர்றதுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில யாருனாலும் தன்னுடைய விதி இதுதான் நினைச்சிட்டு தன்னோட மரணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கழுகு இந்த மாதிரி செய்யறதுல கழுகு தன்னோட விதியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலா தன் விதியை மாத்துறதுக்கு பறந்து மேல இருக்கிற மலைகளுக்கு போயிடும். அண்ட் தன்னோட உடஞ்ச வாயை வச்சு அதோட ரெக்கையில இருக்கிற ஒவ்வொரு இதழ்களையும் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் புடுங்கி கீழே போட்டுரும். அண்ட் பிறகு அதோட நகங்கள் அதோட வாயை கல்களை இடிச்சு திரும்ப திரும்ப இடிச்சு உடைச்சிரும். இந்த வயசான கழுகு எந்த ஒரு ரெக்கையும் இல்லாம உடைஞ்சு போன வாய் நகங்களுடன் இந்த ரத்த நிலையில பலவீனமாக மலையில இருக்கிற எதனா ஒரு ஓரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. அண்ட் நேரம் கடந்து செல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா கழுகோட உடம்பு மீது புது ரெக்கைகள் வர ஆரம்பிக்கும். அதோட வாய்களும் நகங்களும் புதுசாக உருவாகி முன்னாடி விட இன்னும் ஷார்ப்பா வெளியே வரும். அண்ட் அதுக்கப்புறமா கழுகு திரும்பவும் அதே உயரத்துக்கு பறக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில உயரமா பறக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க கூட உண்மையிலே யோசிக்கலாம் நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கும்னு. நம்ம கிட்ட எந்த ஒரு சக்தி இல்லைன்னு யோசிப்போம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். ஆனா இதுதான் சமயம். நம்மளுடைய குறைகள் நம்மளுடைய பிரச்சனைகள் இது எல்லாம் என்னன்றத பார்த்துட்டு அதை நமக்குள்ள இருந்து வெளியே எடுத்து போட்டுறணும். தன்னுடைய நகைகள் மற்றும் வாய் அதாவது நம்மளோட திறனையோ நம்மளோட அறிவியை வளர்த்துக்கிட்டு அண்ட் நம்மளையே ஒரு கடினமான ப்ராசஸ்குள்ள தள்ளி ஒரு புது பலமுள்ள நபராக மாத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கடைசி பாட்டுல பார்க்கலாம் இந்த இயற்கையால உருவாக்கப்பட்ட ரொம்பவே ஒரு சின்ன ஒரு பிராணி எறும்புகளை பத்தி. எறும்பு தோல்வியை ஒத்துக்காது. நீங்க எறும்பை நசுக்கி போடலாம். ஏன்னா கடவுள் வந்து எறும்புக்கு ரொம்ப பலவீனமான உடம்பு கொடுத்திருக்காரு. ஆனா அதே கடவுள் எறும்புக்கு எந்த அளவுக்கான வில் பவர் கொடுத்திருக்காருன்னா நீங்க அதை கொண்டு போடாம அதை நிறுத்தவே முடியாது. நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு லைன்ல ஒரு டிசிப்ளினுடன் அதோட லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். நீங்க எப்பனா ஒரு எறும்பை பாத்தீங்கன்னா நீங்க அதோட வழியில போய் விரல வைங்க. அது உங்களோட விரலை கிராஸ் பண்ணி அதோட கோலை நோக்கி போயிடும். நீங்க அது எதிர்க்க பென் பென்சில் எதனா வைங்க. இது அந்த பென் பென்சில் எல்லாத்தையும் தாண்டி போயிடும். எந்த அளவுக்குனா அப்படி எறும்புகளோட வழியில ஒரு மலையே வந்துச்சுனாலும் இது அந்த மலையும் தாண்டி அதன் லட்சியத்தை நோக்கி போயிடும். இன்னைக்கு வரைக்கும் யாருமே ஒரு எறும்பு அதுக்கான ஒரு சாப்பாடு இல்லாம அதன் கூட்டுக்கு போய் பார்த்திருக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் நம்ம ஒரு சின்ன பிராணிகிட்ட இருந்து கத்துக்கலாம். அது என்னன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது. எறும்புகள் வெயில் காலத்திலேயே குளிர் காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். சாப்பாடு எடுத்துட்டு வரணும், திரும்ப திரும்ப எடுத்துட்டு வரணும். இதுதான் ஒரே சித்தாந்தம். அதுக்கு டேக் த ஃபுட் பிரிங் பேக், டேக் த ஃபுட் பிரிங் பேக். அது கோடை முழுவதும் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு நல்லாவே தெரியும் அதால குளிர் காலத்துல வெளியே வரவே முடியாதுன்னு. தன் எடையை விட 20 மடங்கு அதிகமான எடையை தூக்கக்கூடிய சக்தி உள்ள இந்த எறும்பு குளிர் காலத்திலயும் பாத்தீங்கன்னா காலி வயித்தோட இருக்காது. ஏன்னா இது இந்த முழு கோடை காலமும் இந்த பருவத்துக்காக வேலை செஞ்சிருக்கு. எக்ஸாம் நாளைக்கு இன்னைக்கு படிப்பேன். பிரசன்டேஷன் வந்து நாளைக்கு. சோ நான் நாளைக்கு ஆரம்பிப்பேன். மண்டேல இருந்து ஆரம்பிப்பேன். 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி சாக்கு சொல்றது நம்மள எறும்பை விட சின்னதாக்கிறது. எக்ஸாம் வரப்போது இது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அப்ப ஏன் ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? எறும்பு மாதிரி ஆகுங்க. நாளைக்கான தயார் இன்னில இருந்து இல்ல இப்பத்துல இருந்து ஆரம்பிங்க. ரொம்ப பெரிய லெசன் நம்ம இந்த சின்ன பிராணி கிட்ட இருந்து கத்துக்கலாம். அது என்னன்னா this shall to pass. இப்ப குளிர்கான காலம் வரப்போ மனுஷங்களோட எலும்பே உதிர ஆரம்பிக்குது. ஆனா அந்த தருணம் எறும்பு தனக்கு ஞாபகம்
ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கோம். இந்த குளிர்காலம் போயிடும், இந்த நேரம் கடந்து போயிடும். எறும்பு கிட்ட இருந்து கத்துக்கிற இந்த பாடங்களை நமக்கு என்ன தெரியுதுன்னா, லைஃப்ல ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறது ரொம்பவே அவசியம் தான். ஆனா எந்த ஒரு உழைப்பும் இல்லாம ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறது இத சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. எறும்புக்கு தெரியும் குளிர்காலம் வந்து கொஞ்ச நாட்களுக்கு தானே, ஆனா அது சாப்பாடை சேர்க்கிறப்போ அது வெறும் 2-3 மாசத்துக்கு மட்டும் நினைச்சிட்டு ஒண்ணு சேர்க்கறது இல்ல. அதால எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்க்கும். அது வரக்கூடிய பிரச்சனையோட ஸ்ட்ரென்த்துக்கு பிரகாரம் வந்து தயாராகிறது இல்ல, அது அதோட ஸ்ட்ரென்த் அதோட லிமிட்டுக்கு பிரகாரம் வந்து தயாராகுது. இங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, அடுத்து நடக்கிறது நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நீங்க வெறும் உங்களை முழுமையாக அர்ப்பணிச்சிடணும். உங்களுடைய கடின உழைப்பு எஃபர்ட்ல எந்த ஒரு சோம்பலும் வரக்கூடாது. லட்சியம் பெருசோ சின்னதோ போங்க, உங்களுடைய மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ண பாருங்க. இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு மிருகங்கள் போலவே கத்துக்கக்கூடிய குறிக்கோளுடன் பாக்கறதுல விஷயங்களை. இந்த இயற்கையால உருவாக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எதனா ஒண்ணு சொல்லிக் கொடுக்கும். எந்த மிருகங்களை நம்ம ரொம்பவே சின்னதா துச்சமா நினைக்கிறோமோ அவங்களுடைய சிறப்பு அம்சங்களை தெரிவிக்கிற விதமா நம்மளுடைய சாஸ்திரங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு காக்கையை போல எச்சரிக்கையாக இருங்க, ஒரு கொக்கு மாதிரி கவனமா இருங்க. ஒரு காகம் கற்களை வச்சு நிரப்பி தண்ணிய கீழே இருந்து அதோட நிலை வரைக்கும் எடுத்துன்னு வருது. ஒரு கொக்கு மீனை வேட்டையாடுறதுக்கு அவர் கணக்கா உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்கு. அண்ட் ஒரு நாய் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே எழுந்துக்குது. இந்த குணங்கள் அப்படி மனிதர் அவங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டாங்கன்னா அப்ப அவர் எந்த ஒரு ஃபீல்ட்ல என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் அவரை எந்த சக்தினாலையும் தடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.